13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 4 வசனத்தை நம்ம தியானிக்கலாம். மேலும் மைக் சவுண்ட் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவன் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்கிறவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அது அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. மனுஷனுடைய இலக்கம் என்ன தெரியுங்களா? 666 666 மனுஷனுடைய இலக்கம். ஏன் சாத்தான் 666? ஐயா, நீ இன்னும் ஏனதானமா இருக்காதீங்க. நான் ஓப்பனா ஷேர் பண்றேன். நைட்டு 1:30 மணி வரைக்கும் இந்த மெசேஜை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். காலையில 3:45 நான் எழுந்திருக்கிறேன். ஏனதானமா இருக்காதீங்க. தயவு செய்து இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களை நீங்களே ஆக்கினிக்குள்ள தள்ளிக்கொள்ளாதீங்க. இந்த வார்த்தையை உற்று கேளுங்க. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இந்த வார்த்தை உங்களை பர்வத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன், இந்த வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களை பர்வத்தில் சேர்க்காது. விலகிக் கொள்ளுங்க தேவச்சனமே. கதறும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாமே புள்ளி விவரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணுமும் குறையில, ஒண்ணுமும் ஏறல. ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கார் அதே விதமாக ஒரே கோட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பயம் எடுக்கிறது, பார்த்து பயப்படுகிறேன். மறுபக்கம் கலங்கி திகில் அடைகிறேன். ஆண்டவரே, எவ்வளவு வாசங்கள் இருந்தாலும் அப்பாவுடைய மகிமைக்குள்ள நான் பிரவேசிக்கிறோம். எவ்வளவு ஜபங்கள் இருந்தாலும் ஐயோ, இந்த பூமியில அனுப்பின நோக்கம் அப்பாவுக்காக வாழ்ந்து, அப்பாவுக்காக ஜீவித்து, அப்பாவுக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் ஒரே ஒரு நோக்கம் தான். தேவ சனமே, நல்லா விலகிக் கொள்ளுங்க. இன்னும் நான் பயப்படுகிறேன், இன்னும் நான் திகில் அடைந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அநேக ஜனங்கள் உணர்வில்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எச்சரிப்பின் செய்திதான் இது. கடைசி நாட்களில் வாழ்கிறோம். ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. விலகிக் கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகள். 666 ஏன் 666 என்ற நம்பரை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? சாத்தான் மிருகம், பீஸ்ட் என்று அழைக்கிறார்கள் இங்கிலீஷ்ல, தமிழ்ல மிருகம் என்று அழைக்கிறார்கள். அந்த மிருகம் ஏன் 666 என்கிற நம்பரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? 6வது நாள் மிருகங்களை படைத்தார், 6வது நாள் ஆணை படைத்தார், 6வது நாள் பெண்ணை படைத்தார். 666 என்கிற 666 என்ற அந்த நம்பரை எடுத்து 666 அவன் வைத்திருக்கிறான். தேவச்சனமே, அல்லேலூயா. எவ்வளவு வைராகியத்தோடு சொல்றேன், எவ்வளவு வைராகியத்தோடு சொல்றேன். நீங்க மௌனமா இருக்கிறீங்க. ஒரு ஆமென் அல்லேலூயா, ஒரு ஆமென் அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் வரும்பொழுது தயவு செய்து நான் சொல்றேன், இது திருச்சபை. ஆண்டவர் உள்ளாவுகிற ஒரு இடம். மௌனமா இருக்கிறார். ஜெசே
சரி உட்காச்சோம் கிலோங்க. இந்த ஆண்டவர் உலாவுகிற ஒரு இடம், ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? திங்கட்கிழமை இரவு பைபிள் வச்சுட்டு போயிட்டு நான் சேர் மேல எல்லாம் முடிச்சுட்டு பைபிளை சேர் மேல வச்சுட்டு நான் போயிட்டு வீட்டுக்கு. நான் இரவுல பைபிள் படிக்கிறது வழக்கம். மறுபடியும் வந்தேன் ஒரு 8:30 9:30 கூட இருக்கலாம் நேரம். மழையில வந்த ஜெர்கின் போட்டுக்கொண்டு நான் மழையில வந்த திங்கட்கிழமை நல்ல ஒரு மழை. அந்த ஷெட்டு நான் க்ளோஸ் பண்ணல, வெறும் அந்த டோர் வழி தான் க்ளோஸ் பண்ணி நான் வைத்திருந்தேன். நல்லா கேளுங்க, இந்த இடத்திலும் தேவனுடைய மகிமை, அதாவது தேவ தூதர்கள் உலாவினதை நான் பார்த்தேன். பொய்யல்ல, உண்மை, சத்தியமுள்ள ஒரு வார்த்தை. தேவனுடைய தூதர்கள் அந்த ஷேடோ இந்த இடத்துல ஆராதிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல அந்த ஷேடோ உலாவினதை நான் பார்த்தேன். ஒண்ணு இந்த புல்பிட் மேல உலாவினதை நான் பார்த்தேன். போன வாரம் பிரதர் ஷியாம் அவர்கள் இந்த இடத்துல நின்று ஒரு சாட்சி சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? என்ன சாட்சி சொன்னாருங்க? சொல்லுங்க. இந்த புல்பிட்ல இருந்து இயேசுவுடைய ரத்தம் வழிந்து ஓடுகிறதுன்னு சொன்னார். தேவனுடைய தூதர்களுக்கு எங்க தெரியுமா வேலை? எங்க வேலை? ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் தேவனுடைய தூதர்கள் இருப்பாங்க. ஆண்டவருடைய ரத்தம் எதற்கு தெரியுமா? அடையாளம் நான் சொல்லும்போது பாருங்க, என் கரங்கள் எல்லாம் அப்படியே இந்த முடிகள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தான் தேவனுடைய தூதர்கள் இருப்பாங்க. ரத்தம் எதுக்கு தெரியுமா அடையாளம்? ரத்தம் எதுக்கு தெரியுமா? கல்வாரி சிலுவைக்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் தேவச்சட்டமே. அதனாலதான் இந்த இடத்துல தேவனுடைய தூதர்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னாக்கா நல்லா தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கேட்க வேண்டிய ஒரு காரியம். என்ன செய்திருப்பேன்? நான் ஒண்ணு செய்யல, அந்த மகிமையை பார்க்க முடியல, பயந்து அப்படியே நானு திகிலாச்சு. எனக்குள்ள பயம்தான், எல்லாருக்கும் பயம்தான் இருக்கும். எனக்குள்ளே ஒரு திகில் மாதிரி, எனக்குள்ள அதாவது ஒரு பயம்னு சொல்லணும். பைபிள் எடுக்கிற கதவு திறந்து பைபிள் எடுக்கிறேன், என்ன அறியாமலே நான் உணர்கிறேன் அந்த பயத்தை. தேவனுடைய தூதனுடைய சாயம் எப்படி இருக்கும் கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அந்த இடத்துல நின்று அங்கே மேட் போட்டு அந்த மேட் மேலே நின்று கொஞ்ச நேரம், டோர் திறந்து அந்த மேட்டு மேலே நின்று கொஞ்ச நேரம் நின்ன உடனே அங்கிருந்து பார்த்துட்டே இருந்தேன். அந்த பைபிள் நான் பைபிள் எடுத்து அப்படியே லாக் பண்ணேன். நான் அப்படியே அப்புறம் நான் செவ்வாய்க்கிழமை எங்க நான் ஊழியத்துக்கு போனேன். புதன்கிழமை ஒரு வீட்டுக்கு நான் ஊழியத்துக்கு போறது நல்லா கேளுங்க. சகோதரர் சுனிலுக்கு நான் இன்னும் பேசிக் கொண்டிருந்தேன். சுனில் ஒரு வார்த்தை சொன்னாரு, வீட்டுல எப்பவுமே அண்ணா வீட்டுல எப்பவுமே பாட்டு தான் ஓடி இருந்தது பிரதர். 24 மணி நேரம் நல்லா கேளுங்க. அந்த இடத்துல பார்த்த ஒரு தரிசனத்தை, அந்த கூடாரத்துல பார்த்த ஒரு தரிசனத்தை அவங்க வீட்டுல நான் சொல்லல, பிரதர் வீட்டுல நான் சொல்லல. இங்க அந்த தரிசனத்தை உங்கள் நடுவில் பேசலாமே நான் விரும்புகிறேன். அந்த வீட்டுக்கு புதன்கிழமை ஊழியத்துக்கு போறேன். ஆப்போசிட் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு முன்பாக அருண்பதர் அமர்ந்திருக்கிறார், சகோதரி அமர்ந்திருக்காங்க, தாயாரெல்லாம் அமர்ந்திருக்காங்க. பாடல், தேவனுடைய பாடல் சத்தம், அதாவது துதியின் சத்தம் அந்த கூடாரத்துக்குள்ள 24 மணி நேரம் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நல்லா உச்சி கேளுங்க, நல்லா உச்சி கேளுங்க. பார்க்கிறேன் அந்த மகிமை அவருக்கு பின்னாடி அப்படியே இறங்குது. என்ன சொல்றேன், நான் அமர்ந்திருக்கிறாரு எனக்கு முன்பாக, சோபா மேல அமர்ந்திருக்கு, எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறாரு. அவர் பக்கத்துல மேல இருந்து கண்கள் தலைகளை பார்க்க முடியல, கரங்களை கால்களை பார்க்க முடியல. அந்த மகிமை, அந்த ஷேடோ, அந்த மகிமை வெள்ளாங்கி தரித்தவர் அப்படியே இறங்குகிறாங்க. அந்த கூட அதுக்கு அவர் பக்கத்துல அப்படியே இறங்கி வராரு.
நான் அங்க பாக்குறேன், என்னோட பேசினேங்கிறாங்க, நான் அங்க பாக்குறேன், மறுபடியும் இங்க பாக்குறேன், நான் எங்க பார்க்கணும், அங்க எல்லாம் அந்த மகிமை இறங்குது. திடீர்னு இந்த பக்கம் அந்த வால் ஷெல்ஃப் இருக்கு, அந்த ஷெல்ஃப் பக்கத்துல பாக்குறேன், நான் இங்க எல்லாம் பார்க்கணும், அங்க எல்லாம் அந்த மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, ஆண்டவர் உறுதி செய்கிறார். ஐயா, ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி தெரியுமா காத்திருக்கிறோம்? ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி தெரியுமா? வேலூர் சபைக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்த ஏசப்பா, சபைகளை விட்டு விலகி போயிடுச்சேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபித்த, திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் நேற்று தினத்துல போன் பண்றவங்களுக்கு போன் பண்ணி, அந்த ஹால் பார்த்த இல்லையா, அந்த ஓனருக்கு, அந்த பில்டிங் ஓனருக்கு கால் பண்றேன், நான் விடக்கூடாது ஏசப்பா, அந்த இடத்தை நான் விடக்கூடாது, மெயின் ரோட்ல நல்ல ஒரு ஹால் கிடைச்சிருக்குது, நான் விடக்கூடாது ஏசப்பான்னு சொல்லி நல்லா ஜோம் பண்ணி அவங்க போன் நம்பர் கிடைச்சது, போன் பண்ணி பேசுறேன். மார்ச் ஏப்ரலுக்கு வர நீங்களே ஏன் நீங்க வரல அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, சில சூழ்நிலைகள் என்னால் வர முடியல சொன்ன, சில சூழ்நிலைகள் என்னால வர முடியலன்னு சொன்னேன். அவங்க கிட்ட இல்ல நாங்க மறுபடியும் நாங்க வந்து சபைக்கலாமா ஐயா, இன்னும் உங்களுக்காக தான் காத்திருக்குது இந்த சபை ஹாலு, கட்டலாயா. அவங்க ஆல்ரெடி முன்னாடி யாரும் பிரேயர் நடத்தி இருந்திருக்காங்க, பர்மனண்டா நடத்தல, வெள்ளிக்கிழமை உபவாச பிரேயர் அது இது நடத்தி இருந்திருக்காங்க. அவனுடைய சம்பந்தத்தில் துக்கப்பட்ட அழுது, என் கூடாரத்தோட நான் இப்படி துக்கப்பட்ட அழுதது இல்லை. ஆண்டவரே, இந்த சபையை விட்டு விலகி போக கூடாது ஆண்டவரே துக்கப்பட்ட அழுத. பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்காக தான் இந்த சபை காத்திருக்கு, சீக்கிரம் வாங்க அழைச்சாங்க. நேற்று தினத்துல கால் பண்ணி பேசுறேன், ரொம்ப மனசுல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமானவனே, என் அறியாமலே நான் அழுத. அந்த இடத்துல நான் முழங்கால் படிவிட்ட, ஆண்டவரே நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அந்த வாய்ப்பை நாங்கள் எழுத போக கூடாது ஆண்டவரே, எழுத போக கூடாது. அவங்ககிட்ட வந்து 20,000 கேட்டாங்க. நான் வந்து இந்த மாசம் நான் 10,000 கொடுக்குறேன், அடுத்த மாசம் நான் 10,000 கொடுக்குறேன், ஒத்துக்கினாங்க. ஆச்சரியம் இருப்பாங்க, ஒத்துக்கினாங்க. அவங்க சுத்தமா எங்ககிட்ட காசு இல்லை, ஒப்பனை ஷேர் பண்ண சுத்தமா இல்லை. நேற்று தினத்தில் ஆண்டவர் அரேஞ்ச் பண்ணிட்டார் 10,000 ரூபாய். எப்படி எனக்கு தெரியல தேவ சனமே, எனக்கு ஷாக்கிங்கா இருக்குது. 10,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல வந்து விழுது காணிக்க. உண்மை, 10,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல வந்து விழுது காணிக்க. எதுக்காக தெரியுமா? அந்த இடத்துக்காக, அந்த இடத்துக்காக. ஆண்டவர் பெரியவர், ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை கற்றோம், அவர் ஆசீர்வதிக்காமல் விட்டு விடுவார். அதனுடைய எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எவ்வளவு சீக்கிரம் முடிந்த நாளைக்கே காட்பாடி போய் கொண்டிருக்கிறேன். நாளைக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டுறேன். அடுத்த வாரம் நம்ம ஆராதனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஜோரா தட்டாயா காவியா கையெழுத்து கை கட்டு ஜோரா நல்ல விலகிக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் அந்த இடத்துல ஈவினிங் பிரேயர் நம்ம ஆரம்பிக்க போறோம். தேவச்சனமே, நாளைக்கு கூட ஃபாஸ்டிங், அடுத்த சண்டே தான் ஃபாஸ்டிங் முடியுது. ஃபாஸ்டிங் பிரேயர்ல போய் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த இடத்துல துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஒரு பக்கம் ஏறெடுப்போம். என்னென்ன வேலை செய்யணுமோ, என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், எதுக்குமே கலைக்கு போக மாட்டேன். நேற்று தினத்துல அமர்ந்து யோசித்தேன், ஒரு பக்கம் யோசித்ததுக்கு இருந்தது. 23,000, அங்க 5,000 வாடகை, 28,000 வீட்டு வாடகை, 7,000 8,000 கரண்ட் பில்லு, ஃபீஸ், போறதுக்கு வரத்துக்கு என்ன செய்வேன்? எதுக்குமே நீ கவலைப்படாத. எதுக்குமே நீ கவலைப்படாத. எவ்வளவு சத்தம், எதுக்கு நீ கவலைப்படாத. என்னை அழைச்ச ஒரு உண்மை உள்ளவரையா, ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையா சொல்றேன், உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். யாருடைய பணத்தை வஞ்சிக்கணுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் அந்த ஆசையை எனக்கு தோணுது. எவ்வளோ வந்தது இந்த இடத்துல இருக்கும்போது, எவ்வளோ பணங்கள் வந்தது. ரேஷன் அரிசி சாப்பிட்டேன் தவிர எனக்கு என் மனைவிக்கு மாத்திரம் தான் தெரியும். அதோ ரேஷன் அரிசி அப்பதான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ரேஷன் அரிசி, அந்த அரிசி சாப்பிட்டேன் தவிர காணிக்கு வர ₹1 கூட நான் எடுத்து செலவு பண்ண தெரியுமா? என் வீட்டுக்காக, உண்மையா சொல்றேன், என் வீட்டுக்காக
நான் ஒரு ரூபாயோட எடுத்து செலவு பண்ணல. உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் நாங்கள் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. இன்னும் தெரியாத ஜனங்கள் இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அதனால இப்படிப்பட்ட வீடியோவெல்லாம் நம்ம போட்டு காண்பித்தோம். 20 நிமிஷம் அந்த வீடியோ பார்த்தோம். கடைசி நாட்கள்ல என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது என்று. பணத்து மேலே பேர் புகழ் மேலேயோ ஆசை இல்ல. ஒரே ஒன்றுதான், அப்பாவுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அறியாத ஜனங்கள் அப்பா பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பேர் தடையா நின்று இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் சந்திக்க வேண்டும், போய் பார்த்து கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இது ஒன்னே ஒண்ணுதான் எங்களுக்குள்ள வாஞ்ச, வேற ஒண்ணுமே இல்ல வாஞ்ச எங்களுக்குள்ள. எங்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் இல்லையா, இல்ல வேற ஒண்ணுமே இல்ல. அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டப்பட வேண்டும். அறியாத ஜனத்துக்கு மகிமையுள்ள தேவனை குறித்து வெளிப்படுத்த வேண்டும். தேவ ஜனமே வெளிப்படுத்த வேண்டும். கட்டுண்ட மக்கள் விடுதலையாக வேண்டும். நோயாளிகள் விடுவிக்கப்பட வேண்டும். எல்லோரும் பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓட வேண்டும். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வர்களாய் மாற வேண்டும். 6 இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனமே ஆல்ரெடி உலகத்துல அந்த முத்திரைகள் அணிந்து கொண்டிருக்கிறாங்க. சில காலேஜ்கள் அணிந்து விட்டாங்க. அமெரிக்கால சில காலேஜ்கள் அணிந்து விட்டாங்க. இப்போது பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, ஐடிகள் கொடுத்துருக்காங்களா? வாய்க்கால் சொல்லு தலையாட்டினா என்ன கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல, இன்னும் வரல, இன்னும் எனக்கு கிடைக்கல. வாய்க்கால் சொல்லணும், சொல்ற வாய்க்கால் சொல்லணும், கிடைக்கும். அப்படி காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் வேலை ஸ்தானத்து மேல ஐடி கார்டு வந்திருக்கு. ஏன் ஐடி கார்டு கொடுக்குறாங்க? ஏன் கொடுத்தாங்க? ஒரு அடியாளம், ஒரு அடியாளம். நல்லா கேளுங்க, ஒரு அடியாளம். ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்துல உன் பிள்ளைங்களுக்கு காலேஜ் படிக்கிறாங்களே, உன் பிள்ளைங்களுக்கு ஐடி கார்டு இருக்காது. சிப்பு போடுவாங்க கைகளிலும் நெத்திகளிலும், அந்த சிப்பு வரும். சிப்பு போட்டாங்கன்னா பரலோகம் செல்ல முடியாது. சிப்பு போட்டாங்கன்னா நரகத்தை போய் அடைவார்கள், பாதாளத்தை போய் அடைவார்கள். அது எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த சிப்பை போடுவார்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? படிங்க, கொஞ்சம் படிங்க, 14 வசனத்தை படிங்க. அது யாருக்கா? சிறியோருக்கு, முதியோருக்கு, ஐஸ்வர்யவான்களுக்கு, தரித்திரர்களுக்கு, சுயாதீனருக்கு, அடிமைகளுக்கு, இவர்கள் யாவரும் எங்கயா தங்கள் வலது, எல்லாம் என்ன பாருங்க, தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரை. எந்த முத்திரை? சிப்பி என்கிற முத்திரை. அது எவ்வளவு பெருசு தெரியுமா? அரிசி வடிவில் இருக்கு ஐயா. அரிசியோடு கொஞ்சம் பெருசா இருக்கும். நெல் பார்த்திருக்கீங்களா? அந்த நெல் வடிவில் இருக்கும். தேவ ஜனமே இங்க போடுவாங்க அந்த பைய சிப்ப, இங்க போடுவாங்க கைகளில, நெற்றிகளில. ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தோம். ஆரம்பிக்கப்பட்டது அந்த பைய சிப், ஆரம்பிக்கப்பட்டது மக்கள் நடுவில். அது வந்திருக்கிறது. இன்னும் நீ அறியாமல் வாழ்ந்திருக்காத, தயவு செய்து நான் சொல்றேன், உன் பிள்ளைகளை ஜாக்கிரதைப்படுத்து. நீ முழங்கால் கண்ணீர் சிந்தி நீ செபி. இல்லை நான் உலகத்தார் போல நான் வாழ்ந்து உலகத்தார் போல ஜீவித்திருந்தால் கைவிடப்படுவாய், கைவிடப்படுவாய். நான் உண்மையா ஒப்பனை ஷேர் பண்றவங்க நடுவில் எல்லாருக்கும் அந்த முத்திரை அளிக்கப்படும். வேலை செய்யறவங்க இருந்து, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இருந்து, பிறக்கிற பிள்ளைகள் முதல் கொண்டு, பிறக்கிற பிள்ளைகள் முதல் கொண்டு, பிறந்த உடனே அந்த சிப்பை போடுவாங்க நெத்தியில. கையில போட மாட்டாங்க, நெத்தியில போடுவாங்க. ஐயா எவ்வளவு ஒரு கொடுமையான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சபைக்கு வருது, ஏதோ ஊழியக்காரர் கூப்பிடுறாரு, ஏதோ ஜெபிக்க சொல்றாரு, ஜெபிக்கிற அல்ல. ஆண்டவருக்காக உண்மையோடு உத்தமத்தோடு நீ வாழ்ந்து பார். நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உன்னை உன்னதத்துக்கு எடுப்பார். இல்லையென்றால் நீ கைவிடப்படுவாய். நீ வந்து சபையில ஆராதிச்சாலும் துதிச்சாலும் காணிக்கை செலுத்தினாலும் நீ கைவிடப்படுவாய். நல்ல எண்ணிக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். 17 படிக்கலாம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது
அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அந்த நாமத்தை இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும். இது எப்படி தெரியுமா? இந்த சிப் இருக்கு பாத்தீங்களா? இந்த சிப் இருந்தாதான் நீங்க கொண்டு போய் ஒரு பொருளை கொடுக்க முடியும், ஒரு கடையில ஒரு பொருளை வாங்கவும் முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? ஐயா, எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கொல்லவும் விற்கவும். அதாவது நீ வாங்கினா ஒரு பொருள், தக்காளியோ பாலோ தண்ணியோ எது வாங்கினாலும் நல்லா விலகிக் கொள்ளுங்க. எது இருந்தாலும் எது வாங்கினாலும் எது ஒன்று கொடுத்தாலும் உன் கையில சிப் இருந்தா மாத்திரம்தான் அது நடவடிக்கையில கொண்டு வர முடியும். சிப் இல்லையாக்கா நீ ஒரு தக்காளி பால் அரிசி பருப்பு ஏன் தண்ணி கூட 5 ரூபாய் கேன் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த கேன் தண்ணி கூட எடுக்க முடியாது. பணம் இருக்காது அந்த காலத்துல, ஆதார் கார்டு இருக்காது, ரேஷன் கார்டு இருக்காது. நம்ம ரேஷன் கார்டுல நின்று ரேஷன் பொருட்களை வாங்குறோம், ரேஷன் கார்டு இருக்காது. ஏடிஎம் நின்று போய் ஏடிஎம் போட்டு காசு எடுக்கிறோம், ஏடிஎம் இருக்காது. அப்படி இல்லைன்னா மொபைல்ல போன் பே கூகுள் பே வச்சு நம்ம மொபைல் அனுப்ப முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே இந்த சிப்ல வந்து விடும். நீ பஸ்ல ஏறுவ, டிக்கெட்டுக்கு காசு கொடுப்பாய், டிக்கெட் கொடுப்பாங்க, கொடுக்க முடியாது. எல்லாமே சிப்ல வந்து விடும், எல்லாமே சிப்ல வந்து விடும். கொல்லவும் விற்க முடியாத ஒரு காலத்துல வாழ போகிறோம். இன்னும் நீ மந்தமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்காத, தயவு செய்து நான் சொல்றேன். இன்னும் நம்ம முட்டாளாய் வாழ்ந்து நம்ம மரித்து போக கூடாது, நரகத்துக்கு போய் பங்காளித்து விடுவோம். தயவு செய்து தப்பு நினைக்காதீங்க, இப்படி பேசுறதே தப்பு நினைக்காதீங்க. அவங்க ஒரு வைராகி கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஜனங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? அக்னி ஜோலையாய் பற்றி எரிய வேண்டும் ஆண்டவருக்காக. அவருடைய பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? அக்னி ஜோலையாய் பற்றி எரிய வேண்டும். கடைசி நாட்களில் தேவச்சனமே ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு காலத்துக்குள்ள வாழுவோம். அதுக்கு அடுத்து படிக்கலாம், 17 படிங்க, சாரி 18 படிங்க. இதிலே ஞானம் விளங்கும். புத்தியுடையவர்கள் யார் யாரு? அவர்கள் கணக்கு பார்ப்பீங்க. இந்த முத்திரையை நம்ம போடக்கூடாது, இந்த முத்திரையை போட்ட நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கணக்கு பார்ப்பார்கள். படிங்க படிங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா படிங்க. அந்த இலக்கத்தினுடைய நம்பர் என்ன தெரியுங்களா? 666. இதுதான் கடைசி நாட்கள் வரும்போது அந்த பயிற்சிப்பு போடுங்க, பயிற்சிப்பு போடுங்க. ஒரு விஷயம் பார்க்கலாம் பாருங்க. அரிசியோட நெல்லு சைஸ் இருக்குது தெரியுங்களா? அந்த பயிற்சிப்பு நெல்லு சைஸ் இருக்குது. எங்க தெரியுமா? வேற எங்க போட மாட்டாங்க, கைகளிலும் நெத்திகளிலும். வேதம் சொன்னது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஐயா, என் பைபிள் சொன்ன வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நடந்து கொண்டிருக்கிறது. பயிற்சிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உணர்வுள்ளவர்களாய் இருங்க. தயவு செய்து நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், உணர்வுள்ளவர்களாய் இருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9-10 படிக்கும். 14ஆம் அதிகாரம் 9-10 படிங்க. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி எங்கேயா தன் நெற்றியிலாவது, அங்க பாருங்க, நெற்றியிலையும் கைகளிலும் போடுவாங்க. மேல இருக்கு பாருங்க போட்டோ, 2 கலர் போட்டோ. அந்த நெத்திகளிலும் கையில போடுவாங்க. தேவ சனமே, அபிஷேகம் தள்ளி இருக்குது ஐயா, நிக்க முடியலனால அபிஷேகத்தில் நன்மை நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை பைபிள் உண்மை ஐயா. எல்லா வேதத்தை விட என்னுடைய பைபிள் உண்மையும் சத்தியமானது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர். எப்படி தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை. எப்படியா? கைகளிலும் நெற்றிகளிலும். படிங்க. தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அந்த முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ. பாருங்க, அந்த முத்திரையை யாரால் தரித்துக் கொள்கிறார்களோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். பாத்தீங்களா? முத்திரையை யார் யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நரகத்தை போய் பங்காளிவார்கள். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. உன் பிள்ளை வரும், அம்மா என் கையில முத்திரை இல்ல, எனக்கு பசி எடுக்குது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பா. அந்த வேலை என்ன செய்வீங்க? பிள்ளை பார்த்து அழுது பட்டினிக்காக அழுது பலன் எடுக்கும் போது தாய் தகவலுடைய ஏக்கம் எப்படி இருக்கும்? இல்ல அந்த கடைசி காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவோமா இல்ல ஆண்டவரை மறுதளிப்போமா? நீ எந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாய், ஆண்டவரை மறுதளிப்பாய். ஒரு அக்கினி நதி உனக்குள்ள பற்றி எரிய வேண்டும். அப்பொழுதுதான் எப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக நிலைநிற்போம். ஐயா, ஆண்டவருக்காக நிலைநிற்போம். தேவச்சனமே விளங்க வேண்டும். ஏதோ கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கை அல்ல. நீ இப்படிதான் வாழ வேண்டும், நீ இப்படிதான் ஜீவிக்க வேண்டும், நீ இப்படிதான் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, யார் சிப்பை அணிந்து கொள்கிறார்களோ அக்கினி கடலில் போய் பங்காளிவார்கள். அக்கினி கடலில் போய் பங்காளிவார்கள். கீழே வசனப்படி 11. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். தப்பித்துக் கொள்ள முடியாது. முத்திரை அணிகிறவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. நரகத்தை போய் பங்கடைந்தால் சதா காலங்களில் நரகத்திலே இருப்பார்கள். அந்த இடத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் உங்கள் நடுவில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். படிங்க. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தை முத்திரை தரித்துக் கொள்ளுகிறவர்களும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராத நரகத்துல இரவும் பகலும் இளைப்பாறுதல் இருக்காத நரகத்துல தேவச்சம் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. படிங்க 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி வருகிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இது எப்படி தெரியுமா? இந்த முத்திரையை அணிந்து கொள்ளுகிறவர்கள் தான் இயேசுவோடு யுத்தம் செய்வார்கள். இயேசுவோடு யார் யுத்தம் செய்வாங்க தெரியுங்களா? பிசாசோடு சேர்ந்து, பிசாசின் கூட்டத்தோடு சேர்ந்து முத்திரை அணிந்து கொள்கிறார். பாருங்க, யார் யார் முத்திரை அணிந்து கொள்கிறாங்க கைகளிலும் நெத்திகளிலும்? அவங்க எல்லோரும் இரட்சகராகிய இயேசுவானவருக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள். பேருக்கு கிறிஸ்துவாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீ முத்திரை அணிந்து விட்டால் கடைசி நாட்களை கைவிடப்படுவாய். கர்த்தருடைய இரண்டாவது வருகை வரும்பொழுது நீ கர்த்தருக்கு எதிர்த்து நின்று அவரை தூஷிப்பாய். கெட்ட பேச்சில் பேசுவோம், அவரை திட்டுவோம், கத்திகளை எடுப்போம், அவருடைய சேனைக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்வோம். இயேசுவோடு யுத்தம் செய்ய முடியுமா? முடியாது. எப்படிப்பட்டவர் தெரியுமா? இயேசுவோடு யுத்தம் செய்வார்கள். பிசாசும் அவனோடு சேர்ந்த தூதர்களும்
யுத்தம் செய்வார்கள். கடைசி நாட்களில் அவங்க எல்லாமே அப்படியே உயிரோடு எடுத்து நரகத்தில் போய் பங்காளிவார்கள். உயிரோடு எடுத்து நரகத்தில் போய் பங்காளிவார்கள். உபத்திரமோ நாசம் மோச காரியங்கள் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. கடைசி நாட்களில் சென்று கொண்டிருக்கிற இது விளங்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முத்திரை அணியாதவர்கள் என்ன தெரியுமா நடக்கும்? 20ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் தியானிக்கலாம். அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாத்தீங்களா? முத்திரையை தரிக்காதவர்கள் யாரு? முத்திரை போடாதிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவோடு கூட அரசாளுவார்கள். தேவன் ஒரு கரங்களை தட்டுவோமா? தூய்மை இருக்குமா? நிறைய பேர் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஏன் தெரியல. ஏன் வெளியே போனாங்க? வெளியே பாத்தீங்கன்னாக்கா, யார் முத்திரையை தரித்துக் கொள்ளாத இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவோட கூட இருப்பார்கள். தேவன் இந்த வேளையில தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். வீடியோ போட்டு காண்பித்தோம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. சிலிண்டருக்கு உதவ முடியாது. சிலிண்டர் சும்மா வேடாம வீடியோ போட்டு காண்பித்தோம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் நீங்க உணர்வில்லாதவர்களா இருக்காதீங்க. ஜெபிக்கிறனா ஆளுடைய சமூகத்தில் காத்திருங்க. இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. நீங்க போய் 666 போட்டு பாருங்க. உடைய யூடியூப் சேனல்ல எவ்வளவு வீடியோக்கள் வருகிறது என்று. பை எடுத்தது எனக்கு பை எடுத்தது இல்ல அப்பா, நான் இன்னும் சமூகத்தில் சரணடைகிறேன். நான் இன்னும் சமூகத்தில் காத்திருக்கிறேன். என் ஜனத்தை நான் இன்னும் ஆயத்தப்படுத்துகிறேன். என் ஜனத்தை இன்னும் சமூகத்தில் காக்க வைப்பேன் என்று அவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தித்து வந்திருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கோபாக்களுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒன்றுதான் வழி, சத்தியம், ஜீவன். இரட்சகராகிய இயேசுவினுடைய பாதத்தை முத்தமிடுகிறவர் மாத்திரம்தான் அந்த கோபாக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவச்சனமே, தயவுசெய்து சொல்றேன், உங்களுக்குள்ள ஜெபங்கள் குறைவாக இருந்தால்